1956 நாடோடி மன்னன் வெளிவந்த நாளிலிருந்து எப்பொழுது அந்த படம் வெளியிடப்பட்டாலும் இன்று வரை வெற்றி வாகை சூடி வசூலை வாரி குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கோ படம் பார்க்க வாருங்கள், பரிசு தருகிறோம் என்று பிரச்சாரம் பண்ணுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. அந்த காவியத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்காக அந்த காலத்தில் ஏழை ரசிகர்கள் தங்கள் ரத்தத்தை ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து படம் பார்த்திருக்கிறார்கள். அடிக்கடி ரத்தம் கொடுப்பது அவர்களுக்கே ஆபத்தாகிவிடும் என்று தேனி போடி நாயக்கனூரை சேர்ந்த டாக்டர் ஒருவர் புகழ்மன செம்மலின் குடும்ப டாக்டரான PS சுப்பிரமணியம் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதை தடுக்க தலைவரிடம் சொல்லி ஏதாவது செய்யுங்கள் என்று அந்த கடிதத்தில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். PS சுப்பிரமணியம் மூலம் விஷயம் அறிந்த வள்ளல் வேதனைப்பட்டார். உடனடியாக போடி நாயக்கனூரில் ரசிகர் மன்ற கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போடிக்கு சென்றார். ரசிகர் மன்ற கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் என் படத்தை பார்ப்பதில் மகிழ்ச்சி. ஆனாலும் உங்களை என் உடன்பிறப்புகளாக நினைக்கும் நான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட விடமாட்டேன். என் படங்களை பார்ப்பதற்காக உடலை வருத்தி கொள்ளக்கூடாது என்றார். கூட்டத்தில் இருந்த சிலர், உங்கள் படத்தை தினமும் பார்க்க தோன்றுகிறது, ஆனால் எங்களிடம் பணம் இல்லை, அதனால தான் இப்படி செய்கின்றோம் என்றனர். அதற்கு நம் அவதார புருஷர் எம்ஜிஆர் அவர்கள், பணம் இருக்கும்போது பாருங்கள், என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் எந்த செயலையும் செய்யாதீர்கள். பணம் தேவை என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள், நான் மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறேன் என்றார். கூட்டம் நடந்த மண்டபமே இடிந்துவிடும் அளவுக்கு ரசிகர்கள் கரகோஷம் செய்தனர். அதற்கு பிறகு ஏராளமான ரசிகர்கள் பணம் தேவை என்று செம்மலுக்கு கடிதம் எழுதினர். அவர்களுக்கெல்லாம் தன் உதவியாளர் மூலம் மணி ஆர்டர் அனுப்பச் செய்தார் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலதான் மனிதநேய மகாபுருஷரை இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மக்கள் ஏன் சொல்கிறார்கள் என்று தெரிகிறதா? இப்படி தம் புகழ்மன செம்மலின் உயரிய கொள்கை கோட்பாடுகள், தர்ம குணம், தயால குணம், வீரம், விவேகம் என ஒரு அவதார புருஷருக்குள் அடங்கிய அத்தனை பண்புகளையும் உள்வாங்கி பாடலாக வடித்து கொடுத்திருக்கிறார்கள் புலமை பெற்ற பாடலாசிரியர்கள். அவர்கள் அப்படி உற்று கவனித்ததால் தான் பாரி வள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா, செந்தமிழ் நிலவா என்றெல்லாம் எழுத முடிந்தது. ஒரு படத்தின் டைட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலிருந்து பல்லாயிரம் அடிகள் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு படச்சுருள் ஃப்ரேமிலும் தனி கவனம் செலுத்தி அதில் வாகை சூடியவர் புகழ்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். மதுரை வீரன் படத்தில் காற்றில் குழந்தையாக கிடந்த நம் செம்மலை NS கிருஷ்ணன் கையில் வைத்துக்கொண்டு, இந்த குழந்தை யானைக்கு பயப்படவில்லை, சிங்கத்துக்கு பயப்படவில்லை, அதனால இவனுக்கு வீரன்னு பேர் வைக்கிறேன். எனக்கு நல்லாவே தோணுது, இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து இந்த நாடே சௌக்கியமாய் இருக்குதுன்னு. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்ந்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை துர்க்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். கண்ணை மறிக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம், தர்மம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை படைத்திட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மாறிவிட வேண்டும். உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும்? சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் சொல்ல வேண்டும். வெற்றி கை, படை வீழ்த்தும் கை, இது தளரும் கையல்ல. சுத்த கை, புகழ் நாட்டும் கை, இது சுரண்டும் கையல்ல. ஈகை காட்டும் கை, மக்கள் சேவையாற்றும் கை. தவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பாலும் தேனும் ஆராய் ஓடணும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் நிலை மாறும். நான் யாருன்னு இப்போது தெரியாது, அதை சொன்னாலும் உனக்கு புரியாது. ஊருக்குள் நீ செய்யும் அநியாயம் நான் உள்ளவரை நிச்சயம் நடக்காது. அண்ணா, நீங்க நினைச்சபடி நடக்குதுங்க. புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு. ஏழை எளியவருக்கு காலம் கனிஞ்சிருக்கு. நீதிக்கும் நேர்மைக்கும் இப்போ மதிப்பிருக்கு. 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் இவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனியிடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். இப்படி நீள்கிறது புகழ்மனச்செம்மல் அவதார புருஷர் என்பதற்கான அசரீரிகள்.